படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், கை நாட்டாக இருக்கலாம், எதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் மகன் போன்ற வாலிபர்கள் எந்த மாதிரி இருந்தாலும் சரி, கை நாட்டாக இருந்தாலும் சரி, படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, பெரிய மேதாவியாக இருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. உன் உடம்புல விந்து கட்டுப்பாடு இல்லை, நீ இல்லன்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லை. உனக்கு ஒரே ஒரு முறை இல்லன்பத்தில் ஈடுபட்டு மனைவியை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லைங்கும் போது தெரிஞ்சுட்டு நீ மனைவியை கூட்டிகிட்டு எதுக்காக நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகிற? எதுக்காக நீ போகிறேன்னு கேட்குறேன் நான். சிந்திக்க மாட்டியா நீ? இவ்வளோ படிப்பு படிச்சிருக்கீங்களே, ஏடா கண்ணு, தாத்தா அழுவுறடா, சண்டை போடுறடா, திட்டுறடா, கெஞ்சறடா, காலில் உழுது கெஞ்சாத குறையாக கேட்குறேன்டா. தமிழ்நாட்டில் இருக்க சித்த வைத்தியம், தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்த சித்த வைத்தியம், ஏண்டா கண்ணு இப்படி பண்ணி தொலைகிறீங்க? ஏண்டா கண்ணு இப்படி பண்ணி தொலைகிறீங்க? மனசுக்கு வேதனையாக இருக்குடா, வருத்தமாக இருக்குதுடா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எங்கே பார்த்தாலும் ஃபைல் எடுத்துகிட்டு சுற்றுறீங்க, எங்கே பார்த்தாலும் ஃபைல் எடுத்துகிட்டு சுற்றுறீங்களே. முதல்ல நல்லா இப்போ கேட்டுங்க. இப்போ மீண்டும் சொன்னதையே நான் திரும்ப சொல்கிறேன். கீரல் விழுந்த இருக்காடு மாதிரி சொன்னதையே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். பண்ண கேட்டுங்க. ஏன்னா உனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். கடைக்கால் போடுற அப்படின்னா நல்ல முறையில் கடைக்கால் போட்டீங்கன்னா தான் நீ 5 மாடி 8 மாடி 10 மாடி கட்டடத்தை நீ கட்ட முடியும். அப்படி இருக்கும்போது உன் சந்ததி, உனக்கு பேர் சொல்ல புள்ள, உனக்கு சந்ததி உன் பேர் சொல்ல புள்ள வரணும் அப்படின்னா உன் உடம்புல வந்து திடகாத்திரமாக உடம்பை வச்சுக்கிட்டு அதில் வேணுங்கிற அளவு விந்து உற்பத்திங்கிறத பண்ணிக்கிட்டு அந்த விந்துங்கிறது இல்லறம்பத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதியான விந்து கையில் எடுத்தால் கூட ஒட்டக்கூடாத அளவுக்கு திக்னஸோடு இருக்கிற விந்தில் கர்ப்பணுக்கள் இருக்கும் பாரா கண்ணு. அட்டா அந்த அளவுக்கு கர்ப்பணுக்கள் இருக்குண்ணா. ஊர்ந்து போகிற தன்மையிலிருந்து எல்லாமே அப்படியே அழகாக லட்டு மாதிரி இருக்கும். உன் உடம்புல மட்டும் விந்தை சேமிப்பு பண்ணி வச்சின்னா அந்த விந்தை கையில் எடுத்தினா கூட ஒட்டக்கூடாது, பவுன் கலரில் இருக்கணும். அதில் இருக்கும் பார் கர்ப்பணுக்கள், அடாடாடா, அந்த கர்ப்பணுக்கள் ஊர்ந்து போகிற தன்மையோடு இருக்கிற கர்ப்பணுக்கள்கிட்ட நீ மனைவிக்கிட்ட ஒரே ஒரு முறை மட்டும் இல்லறம்பத்தில் ஈடுபட்டு அந்த மனைவி போதுமாமா அப்படிங்கும் போது நீ அடையிற மகிழ்ச்சி இருக்கு பார். போதுமாமான்னு சொல்லி நீ விந்து வெளி வரும்போது அந்த பெண் உறுப்பு வழியாக அந்த டியூபுக்குள்ளே போய் கர்ப்ப பையை அடையும் போது அடடடடா, என் மகள் போன்ற தெய்வங்கள், என் மகள் போன்ற தெய்வங்கள் அந்த விந்து கர்ப்ப பையை போய் அடையும் போது அடையிற மகிழ்ச்சி இருக்குப்பார். அந்த மாதிரி அதிர்ஷ்டமான பெண்ணுங்கள்டா, என் தங்கமான பெண்கள்டா. எந்த பெண்களை வீண் பண்ணாதீங்கடா, வாழ்க்கையில் வீண் பண்ணாதீங்க. குழந்தை இல்லை நீங்கள் வந்துகிட்டு இருக்கிற சிகிச்சைக்கு வந்துகிட்டு இருக்கிற பார்த்தா பைத்தியம் பிடிச்சி போன மாதிரி ஆகிடுதுடா, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகி போடுறா. ஏண்டா கண்ணே வீண் பண்ணுறீங்க? தெரிஞ்சோ தெரியாமல தப்பு பண்ணீங்க, ஒத்துக்கிறேன் நான். தெரிஞ்சோ தெரியாமல தான் தப்பு பண்ணீங்க. அது இந்த தாத்தாட்ட வா, தாத்தா உனக்கு என்ன வேணுமோ செஞ்சு தரேன். கர்ப்பணுக்கள் உற்பத்தி பண்ணுறது தமிழ்நாட்டில் இன்றைக்கி சித்த வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிற எந்த படித்து முடிச்சுட்டு வந்த சித்த மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காமல் சித்த வைத்தியம் செஞ்சுட்டு இருக்கிற மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மருத்துவருக்கும் இந்த குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய கரு அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடியது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறத நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக சொல்கிறேன்.